வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம அந்த காலத்து பாதுஷா தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த காலத்து மைசூர் பாக் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: மைதா மாவு 1/2 கிலோ எடுத்துக்கணும், டால்டா இல்லைனா வனஸ்பதின்னு சொல்லுவோம்ல அது ஒரு 1/4 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் பேக்கிங் சோடா எடுத்துக்கணும், ஒரு பிஞ்சு சால்ட்டு, இனிப்புனா நம்ம கட்டாயம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்க்கணும். அடுத்து சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது மேல் மாவுக்கு நம்ம சர்க்கரை பாகு வைப்போம். இது அந்த மாவு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுக்காக மேல் மாவுக்காக இந்த சர்க்கரை எடுத்துக்கணும். அடுத்து டால்டா, எல்லா டால்டாவையும் அதில் போட்டுறணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பீட்டரில் கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா கையிலேயே மிக்ஸ் பண்ணணும். நல்லா அடித்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷமாவது இதை பீட் பண்ணணும். உங்களுக்கு டால்டா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பட்டர், கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த காலத்து பாதுஷாவில் டால்டா சேர்ப்பாங்க, அதனால் நான் டால்டா சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம். மாதிரி பலகாரத்துலலாம் டால்டா சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வரும். பட் இப்போ நம்ம டால்டாலாம் சேர்க்குறது இல்லை. இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்யும்போது நல்ல பிராண்டடாக இருக்கிற டால்டா சேர்த்துக்கிட்டா தப்பு இல்லை. இப்போது ஒரு 10 நிமிஷமாக நான் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டேன். நல்ல க்ரீமியாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்களும் பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் மைதா மாவு சேர்க்கணும். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது. மைதா மாவை அந்த க்ரீமியாக நம்ம கலந்து வச்சதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து பிசையணும். தண்ணியை நீங்கள் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தெளித்து தெளித்து தான் பிசையணும். ஏன்னா கொஞ்சமாக தான் தேவைப்படும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி இருந்தால் போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல சாஃப்டாக நல்லா இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம உருண்டைகளாக உருட்டணும். சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம்தான். சப்போஸ் ஈக்குவலான பாதுஷா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ ஈக்குவலான மாவு எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டியோ பெரிய கரண்டியோ அந்த கரண்டியில் இந்த மாதிரி வச்சு மாவை நம்ம ஒரே அளவாக எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன கரண்டி கூட யூஸ் பண்ணலாம். இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டணும். கிராக் இல்லாமல் நல்லா உருண்டையாக வரணும். அதுக்கப்புறம் லேசாக அமுக்கி நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா இது மாதிரி செய்யும்போது கிராக் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக தட்டையாக்கி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா பாதுஷாவையும் நான் செஞ்சிட்டேன். 1/2 கிலோ மைதா மாவுக்கு 13 பாதுஷா வந்திருக்கு. இப்போது நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பேன் மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று ஒன்றா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சட்டி குழியாக இருக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாதுஷாவையும் அதில் சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். இது நம்ம குலோப் ஜாமுன்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இதையும் பண்ணணும். நீங்கள் அடுப்பை தூக்கி விட்டு பண்ணிட்டிங்கன்னா மேலே நல்ல ப்ரௌன் ஆயிரும், ஆனால் உள்ளுக்குள்ளார மாவு வெந்தே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்குல்ல,
ஸோ நீங்கள் நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகும் ஒரு ஈடு எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இதை வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்து வெளியிலையும் ப்ரௌனாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே மாவு வெந்திருக்காது. 2 சைடும் நல்லா திருப்பி விடணும். கோல்டன் ப்ரௌன் இப்போ வந்துருச்சு. இப்போது எடுத்துடலாம். இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இதே மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிற பாதுஷாவை நான் போட்டு எடுத்துடுறேன். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு வைக்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட சர்க்கரையை அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பாகு வந்தால் போதும். ஒரு கம்பி பாகு வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாதுஷாலாம் 1 2 நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதில் நல்லா கோட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா சைடும் நல்ல சர்க்கரை பாகு கோட் ஆகிற அளவுக்கு பெரட்டி எடுக்கணும். இப்போ நம்ம தட்டில் வைக்கும்போது ஒட்டி வைக்கக்கூடாது. நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா நல்லா ரெண்டும் ஒட்டிட்டு அப்புறம் பிச்சு தான் வரும், பிஞ்சிரும். ஸோ இடம் விட்டு தனித்தனியாக தான் நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2வது கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்ததை இன்னும் கொஞ்சம் இனிப்பு எனக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் அதை சர்க்கரை பாகில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். அது தேவைப்பட்டால் மட்டும். இப்போது இது மேலே நம்ம சும்மா அலங்கரிக்கிறதுக்காக நான் பாதாம் பருப்பை துருவி மேலே வைக்கிறேன். இந்த தேங்காய் பூ விற்கும்ல அது கூட வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அந்த காலத்து பாதுஷா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.